ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹை விவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா வந்து அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க வந்து நல்லா வெயிட் கெயின் ஆகணும், அதே சமயம் குறைந்த செலவில் காசு வந்து அதிகமாக செலவு பண்ணாமல் வீட்டிலையே நம்ம வந்து எப்படி வந்து வெயிட் கெயின்லாம் அப்படிங்கிற ஒரு டிப்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணுற டிப்ஸுங்க. அதான் வந்து அதிகாலையில் எனக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுனால வந்து கிளாரிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது வந்து உளுந்துங்க. உளுந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, இதுக்கு இந்த வெள்ளை உளுந்தை விட கருப்பு உளுந்து வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் என்ன எடுத்திருக்கேன்னா தேங்காய் துருவலும் கற்கண்டு எடுத்திருக்கேன். கற்கண்டு அப்படி இல்லைனா வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம், பனை வெல்லம் எடுத்துக்கலாம், கருப்பட்டி என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நான் யூஸ் பண்ணுறது வந்து இதுதான். இதை வச்சு தான் நம்ம வந்து கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் இல்லையாங்க, உளுந்தங்கஞ்சி. அதான் வந்து ப்ரிப்பேர் வந்து பண்ண போகிறோம். அது வந்து சாப்பிட்டாலே போதுங்க, நல்லா வந்து வெயிட் கெயின் ஆகுது. காசு வந்து கம்மியாக நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோடு பார்த்திங்கன்னா இதுவும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரெண்டுமே வந்து ரிச்சபிளாக வந்து சீக்கிரமாக வந்து ஒரு ஃபினாமினல் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ வந்து உளுந்து வந்து நம்ம நைட்டே வந்து ஊற வச்சுருக்கணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து காமிச்சிருப்பேன் பார்த்தீங்களா, ஒயிட் கலர் ஸ்பூன், அதில் வந்து 2 ஸ்பூன் வந்து ஊற வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு ஊற வைக்கணும். அந்த ஊற வைக்கிற தண்ணியை வந்து இது கூட நம்ம வந்து சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். அது கூட தேங்காய் துருவல், கற்கண்டு எல்லாத்தையும் சேர்த்து கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணுங்க. நல்லா வந்து உங்களுக்கே தெரியும், அந்த வளவளப்பு இல்லாத மாதிரி அந்த உளுந்து ஃபுல்லாக நல்லா ஊற வச்சோம் அப்படின்னா வந்து சீக்கிரமாகவே வந்து கிரைண்ட் ஆகும். கொஞ்சம் எமர்ஜென்சிக்கு ஊற வச்சோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் இதை கிரைண்ட் பண்ணதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபேன் எடுத்துகிட்டு அடுப்பை வந்து ஆன் பண்ணிவிட்டு கஞ்சியை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது எதுக்கு அப்படின்னா வந்து அதோட பச்சை ஸ்மெல் வந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இதை வந்து நம்ம கஞ்சியாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்குதுங்க இந்த உளுந்தங்கஞ்சி அப்படிங்கிறது. இதில் தண்ணி வந்து நிறையா கொஞ்சம் விடணும். ஏன்னா அது ஃபர்ஸ்ட் அதை பார்க்கும்போதே ஒரு பால் பதத்துக்கு இருக்கணும். நல்லா ரொம்ப திக்காக இருக்காமல் ஒரு தண்ணினாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். இது கூட பார்த்திங்க அப்படின்னா வந்து பால், மாட்டுப்பால் நான் வந்து சேர்த்துப்பேன். மாட்டுப்பால் நல்லா காய வச்சுருக்க பால் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னா நல்லா ரிச்சபிளாக இருக்கும். காலையில் இது வெறும் வயிற்றில் சாப்பிடணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு. ஏன்னா ரெகுலராகவே வந்து சாப்பிடும்போது காலையில் வெறும் வயிற்றில் நம்ம ஸ்வீட்டோடு சாப்பிடும்போது சில பேருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அப்படிங்கும்போது இந்த பால் சேர்த்து அப்படின்னா ஒரு டேஸ்ட்டுக்கு வந்து கிடைக்குங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா வந்து இதெல்லாம் கூட சேர்க்காமல் ஒவ்வொரு நாளைக்கு தேங்காய் துருவல் கூட சேர்க்க மாட்டேன். உளுந்து ப்ளஸ் கற்கண்டு மட்டும் சேர்த்துப்பேங்க. இது ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வர மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெகுலராக நம்ம சாப்பிடும்போது தண்ணினா இருந்தால் நல்லா இருக்காது, அது பச்சை ஸ்மெல்லும் போகணும், நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும் அப்படின்னா வந்து நல்லா வந்து கட்டியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது காலையில் வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடணுங்க. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றத விட ஃபஸ்ட் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை நீங்கள் வந்து இதை எடுத்துக்கணும். வித்தின் பார்த்திங்கன்னா 1 மந்த்லேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும். இதில் என்ன யூஸ் அப்படின்னா, நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பசி எடுக்குது. ஏன்னா உளுந்தங்கஞ்சி, இந்த உளுந்து சம்மந்தப்பட்ட எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து பசியை வந்து தூண்டக்கூடிய ஒன்றுங்க இந்த உளுந்து. ஏன்னா நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அதாவது இடுப்பு வலி, கை கால் வலி, இந்த வலி இல்லாமல் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். அதே மாதிரி வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னா வந்து சில ப்ராடக்ட்டு கொஞ்சம் ஏதாவதுன்னா நிறையா செலவாகும். பட் இது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் குறைந்த செலவு. ஏன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து 1 கிலோ உளுந்து வாங்கி வச்சுக்கலாம், சர்க்கரை வாங்க வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து கம்மியான ரேட். நம்ம யூஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கிச்சனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய, வீட்டுக்கு வாங்கக்கூடிய பொருட்களில் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றா இருக்கும். இதே நம்ம வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க. ஒரு நாள் கூட நீங்கள் விட வேணாம். கண்டினியூஸாக பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து வெறும் 30 நாளில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். வெயிட் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 கிலோ 3 கிலோ அளவுக்கு வந்து போடும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து எஃபோர்ட் எடுத்து நீங்கள் இதை ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகும். ஏன்னா நான் ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது சில கமெண்ட்ஸ் வந்து வந்தது, குறைந்த செலவில் என்ன பண்ணலாம், அது மாதிரி ரெமடிஸ் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ரிசல்ட்டை வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அண்டர் வெயிட்டில் இருக்கிறவங்க வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னாலும் சரி, குட்டி குட்டி குழந்தைங்க வந்து வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்னாலும் சரி, இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் நல்லா ரிச்சபிளாக இருக்கணும், சீக்கிரமாக இருக்கணும் அப்படிங்கும்போது ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நியூட்ரிஷன் பார்த்திங்க அப்படின்னா ஹிட்ஸுக்கும் வந்து இருக்குது. ஸோ அதையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் ரெண்டுமே ட்ரை பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா வந்து ரிசல்ட் வந்து சீக்கிரமாகவே வந்து கிடைக்கிது.
அதே சமயம் பார்த்திங்கன்னா இது நல்லா வந்து பசியை வந்து தூண்டுது. இது சாப்பிட்டுட்டு காலையில் இது மட்டும் தான் சாப்பிடுவோம். லஞ்சுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து நல்லா வந்து பசி எடுக்கும். ஸோ பசி எடுக்கும்போது மதியானம் லஞ்ச் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ஹெல்த்தியாக நீங்கள் வந்து சாப்பிடுங்க. அதாவது வெறுமனா வந்து சாதம், சாம்பார், குழம்பு அப்படின்னு இல்லாமல் ஒரு பொரியல், ஏதாவது ஒரு பொரியல், எனிவன் பொரியல் வந்து சாப்பிடுங்க. நல்ல காய் அதாவது வெஜிடபிள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காய் அப்படிங்கிற முடிகிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள் கொத்தவரங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், அது மாதிரி அந்த காய் வந்து செஞ்சு சாப்பிடுங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு செவ்வாழைப்பழம், காலையில் வந்து ஒரு 11 மணிக்கு ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு வந்து ஒரு செவ்வாழைப்பழம் சாப்பிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறீங்க ரிசல்ட் வந்து ஃபினாமினல் ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குங்க. சீக்கிரமாகவே வந்து வெயிட் கெயின் ஆகும். ஸோ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக செவ்வாழைப்பழம் சாப்பிடுங்க. செவ்வாழைக்கு அடுத்து நேந்திரப்பழம் வந்து சாப்பிடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து பதில்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.